ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டியூட்டர்ஸ் ஃபனி தமிழ். இன்னைக்கு நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிற விஷயம் வெப்சைட் நம்ம அழகாக ப்ரொஃபஷனலாக ரெஸ்பான்சிவாக எப்படி நம்ம செய்யுது. இப்போ ரெஸ்பான்சிவ்னா என்னன்னா, எந்த டிவைஸுக்கும் அது சப்போர்ட் பண்ணுற மாதிரி இந்த மாதிரி ரெஸ்பான்சிவாக நம்ம செய்யுங்க. பார்த்தீங்கன்னா இது டெஸ்க்டாப்புக்கு சப்போர்ட் பண்ணுது, இது மொபைல் பிளாட்ஃபார்ம், இது டேப்லெட்ஸ், இந்த மாதிரி எல்லா பிளாட்ஃபார்முக்கும் சப்போர்ட் பண்ணுற மாதிரி ஒரு ரெஸ்பான்சிவ் வெப்சைட் எப்படி நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப் செய்யுது. ரைட். இப்போ இதுக்கு நம்ம பேசிக்காக நம்ம ஃப்ளாக்ஸ் பாக்ஸ் நம்ம கற்றுக்க நம்ம சரியாக கற்றுக்கணும். ஃப்ளக்ஸ் பாக்ஸை வச்சு தான் நம்ம இது ரொம்ப ஈஸியாக நம்ம பண்ணலாம். ஓகே, இப்போ நம்மளா கஸ்டம் சிஎஸ்எஸ் எழுதி அழகாக எப்படி செய்யுதுன்றதை நம்ம ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்ப்போம். நான் ஆல்ரெடி ஃப்ளக்ஸ் பாக்ஸ் சம்மந்தமாக வீடியோ போட்டிருந்தேன். ரைட், இன்னைக்கு அதில் கொஞ்சம் அட்வான்ஸாக நம்ம பார்ப்போம். ஓகே ரைட். இப்போ நான் எனக்கு கம்ப்யூட்டர் ஜி டிரைவில் போய்ட்டு ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணிட்டு இருந்தேன், மை சைடுன்னு. இப்போ இதில் போய்ட்டு நீங்கள் இதுவரையில் விஎஸ் கோட் எடிட்டர் நீங்கள் டவுன்லோட் பண்ணாத நண்பர்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் கூகுளில் போய்ட்டு நீங்கள் விஎஸ் கோட் எடிட்டர் டவுன்லோடு, இங்கே தான் இந்த லிங்க், ஃபர்ஸ்ட் லிங்க், இதை கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணி உங்களோட மெஷினில் இன்ஸ்டால் பண்ணிக்கங்க. அதாவது உங்களோட கரண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் எந்த ஆப்ரேட்டிங் சிஸ்டத்துக்கு நீங்கள் டவுன்லோட் பண்ண போகிறீங்களோ அந்த கரஸ்பாண்டிங் ஆப்ரேட்டிங் சிஸ்டத்தை நீங்கள் செலக்ட் பண்ணி நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கங்க. ஓகே, டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு இங்கே போயிட்டு அட்ரஸ் பாரில் சிஎம்டின்னு அடிச்சு கோட் ஸ்பேஸ் டாட்னு அடிச்சு நீங்கள் என்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீனில் ஓப்பன் ஆகும். இதில் உங்களுக்கு பிளாங்க் ஒன்றுமே இல்லை, அந்த ஃபோல்டர் மட்டும் தான் இருக்குது. இதில் போய் நம்ம ஃபைலை நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இப்போ பாருங்கள், நியூ ஃபைல்னு ஒரு ஆப்ஷன், இதை கிளிக் பண்ணி நான் ஃபர்ஸ்ட் ஒரு index.html ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். ரைட், அடுத்து நீங்கள் இன்னொரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணி இதில் ஸ்டைல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் பண்ணுறேன். இந்த ஃபோல்டருக்குள்ள நம்ம ஸ்டைல்ஸ் நம்ம வச்சுருப்போமே, ஸ்டைல்ஸ் டாட் சிஎஸ்எஸ்னு வச்சுக்கிறேன். ஓகே, இந்த மாதிரி நான் போட்டுட்டேன். ரைட், இப்போ அதாவது நான் என்னென்ன செஞ்சுருக்கேன்னா HTML பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், சிஎஸ்எஸ் பேஜ் ஸ்டைலிங் பேஜ் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கேன், ஒரு ஃபோட்டோ ஒன்று க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே க்ரியேட் பண்ணியிருக்கேன். இப்போ அந்த HTML பேஜில் நான் என்ன பண்ண போகிறேன்னா, நம்மளோட வெப்சைட்டை நம்ம வீடு ஒன்று கட்டுறோம்னா ஒரு வீடை நம்ம ஒரு செங்கல்லாம் வச்சு கட்டியிருக்கோம். அந்த வீட்டுக்கு ஸ்டைல் கொடுக்குற நேரம் நம்ம என்ன பண்ணுவோம், பெயிண்ட் அடிச்சு, ரைட், அந்த மாதிரி நம்ம ஸ்டைலிங் பண்ணுவோம். அந்த ஸ்டைலிங் பார்ட் தான் இந்த சிஎஸ்எஸ்ல நம்ம பண்றது. ரைட், இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்னா வெப்சைட்டை செய்கிறோம். ஓகே, இப்போ நான் செய்கிற போகிற விஷயம் சிம்பிளா விஎஸ் கோட் எடிட்டர்ல ஷிஃப்ட்டை பிடிச்சிக்கிட்டு ஒன்றா ப்ரெஸ் பண்ணி இந்த பாருங்க, இந்த மாதிரி கிளிக் பண்ணீங்கன்னா உங்களோட HTML டேக்ஸ் நீங்கள் எழுதவே தேவையில்ல, இந்த மாதிரி ஒட்டவா ஜென்ரேட் ஆகும். ஓகே, முதல்ல ஹெட் HTML இருக்கும் டேக், HTMLக்கு அப்புறம் ஹெட். இப்போ நம்ம ஒரு ஹியூமன் பாடி மாதிரி தான், ஹெட்டுக்கு அப்புறம் பாடி. இப்போ நீங்கள் ஹியூமன் பாடியை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கிட்டிங்கன்னா அதே மாதிரி தான் இருக்கும். முதல்ல ஹெட் இருக்கும் நமக்கு, அதுக்கப்புறம் பாடி இருக்கும். ரைட், அதே மாதிரி தான் அந்த சினாரியோ தான் இங்கேயும் நம்ம கொடுக்க போகிறோம், ஹெட்டுக்கு அப்புறம் பாடி. இப்போ இதுக்குள்ளே நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நான் ஒரு டிவ், இப்போ பாருங்கள் ஈஸியாக நம்ம செஞ்சுக்கலாம். டிவ் போட்டு டாட் அடிச்சு கண்டெய்னர்னு சொல்லி டைப் பண்ணி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணா பாருங்க கண்டெய்னர் இப்படி இந்த மாதிரி ஒன்று கிரியேட் ஆகுது. இப்போ அதுக்குள்ள திரும்ப பாருங்க டிவ்னு அடிச்சு ஐட்டம்னு சொல்லி டைப் பண்ணி டேப் கீயை ப்ரெஸ் பண்ணுறேன். இப்படி ப்ரெஸ் பண்ணால் ஒரு டேப் தான் உங்களுக்கு ஒரு டிவ் தான் உங்களுக்கு கிரியேட் ஆகும். இதில் மல்டிப்ளை பண்ணி 3 டிவ் எனக்கு வேணும்னா 3 கொடுத்துக்கலாம், இதே 5 வேணும்னா 5 கொடுத்துக்கலாம். இப்போ எனக்கு 3 மட்டும் நான் போட்டுக்கிட்டு டேப் கீயை ப்ரெஸ் பண்ணால் 3 ஐட்டம் இந்த மாதிரி வரும். ஓகே, இதுதான் ஈஸியாக நம்ம ஸ்டைல் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி ஒரு ஷார்ட் கட்ஸை வச்சு நம்ம செஞ்சுக்கலாம். இது எழுத போனீங்கன்னா லேட் ஆகும். இப்படி தான் நமக்கு ப்ரொஃபஷனலாக நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம இப்படி தான் யூஸ் பண்ணுறது. ரைட், இப்போ எனக்கு இந்த கண்டெய்னருக்கு ஸ்டைல் எழுதணும்னா நம்ம இதில் போயிட்டு இப்போ இதுக்கு முன்னுக்கு நான் என்ன பண்ண போகிறேன்னா லிங்க். இப்போ நான் லிங்க்கில் நான் என்ன பண்ண போகிறேன், இதில் இப்போ உங்களுக்கு இந்த பேஜை நம்ம லிங்க் பண்ணிக்குவோம். இப்போ நம்ம இதில் இப்போ இதுக்கான சிஎஸ்எஸ் கிளாஸ் நான் எழுதியிருக்கோம், ஐட்டம் அண்ட் கண்டெய்னர். இதுக்கான ஸ்டைலை இந்த பேஜில் தான் செய்ய போகிறோம். செய்கிறதுக்கு முன்னுக்கு அதை லிங்க் பண்ணிக்குவோம். லேஸ் நமக்கு லிங்க்னு சொல்லி அடிச்சுட்டு அதில் ப்ராப்பர்ட்டி இருக்குது, அதை டேக்குளுக்கு எழுதணும். லிங்க்னு சொல்லி இதில் முதல் ரிலேஷன்ஷிப் எழுதுவோம், என்னன்னு ஸ்டைல் ஷீட். ஸ்டைல் இது சரியாக எழுதிக்கிறீங்க, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் விடாமல், இல்லாட்டி உங்களுக்கு ஸ்டைல் வேலை செய்யாது. இப்போ இங்கே நான் HRF எடுத்து நம்மளோட லொக்கேஷன் எங்கே இருக்குது, நம்மளோட கரண்ட் டிரெக்டரி தான், டாட்னு அடிச்சு ஸ்லாஷ் அடிச்சு நம்ம கரண்ட் டிரெக்டரி, அதுக்குள்ள என்ன இருக்கு, அதுக்கு அந்த கரண்ட் டிரெக்டரியில ஸ்டைல்ஸ்னு சொல்லி ஒரு ஃபோல்டர் இருக்கு பாருங்க, இதுக்குள்ள இந்த ஃபைல் இருக்கு. எப்படி சரியா கொடுக்கணும் கொடுத்துட்டு சேவ் பண்ணிடுங்க. ரைட், இதை க்ளோஸ் பண்ணுங்க, அதனால தான் நான் காட்டுது. ரைட்,
இதை க்ளோஸ் பண்ணுங்க. இப்போ நம்ம லிங்க் பண்ணிட்டோம். இப்போ நம்மளுக்கு வேணும்னா அந்த டைப்ல போயிட்டு நான் டைப் நான் வந்து டெக்ஸ்ட் சிஎஸ்எஸ் கொடுக்கலாம். இப்படியும் கொடுத்துக்கலாம். இதையும் கொடுத்தா கொஞ்சம் நல்லா ஒரு ப்ரொஃபஷனலாக இருக்கும். இப்படி எழுதலாம். ஓகே ரைட். இப்போ எங்கன்னா பார்த்த கொடுத்துட்டோம். நம்ம எங்கன்னா இருக்கு இண்டெக்ஸில் வந்து ஸ்டைல்ஸ்ன்ற ஃபோல்டருக்குள்ள சிஎஸ்எஸ் ஃபைல். இப்போ எங்கன்னா போய் நம்ம எழுதப்போம் ஸ்டைல் ஒன்று ஐட்டம்னு சொல்லி தான் நம்ம எழுதியிருக்கோம். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட். இங்கே நம்ம எழுத போகிறோம் வித் ஒன்று கொடுப்போம். அதுக்கு 100 பிக்சல். ஹைட் ஒன்று கொடுப்போம் 100 பிக்சல். ஏன்னா வந்து போர்டை கலர் ஒன்று கொடுப்போம். பேக்ரவுண்ட் கலர் ஒன்று கொடுப்போம். ஒரு ப்ளூ ஒன்று கொடுப்போம்னா ப்ளூ ஒன்று கொடுப்போம். மார்ஜின் வந்து ஒரு 2 பிக்சல் கொடுத்து பார்ப்போமே. கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் கொடுத்துட்டு போயிட்டு பாருங்கள் ஒரு அப்ளிகேஷன் எப்படி இருக்குன்னு. இந்த அப்ளிகேஷனை ரன் பண்ணுவோம். சரி, இந்த போட்டு தான் ரன் ஆகுது. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இங்கே பாருங்கள் இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்குது. ரைட். ஓகே இப்போ ஓகே இந்த மாதிரி தான் அப்ளிகேஷன் இருக்குது. உங்களோட அப்ளிகேஷன் வந்து இந்த மாதிரி தான் இருக்குது. ஓகே அப்புறம் மார்ஜின் 2னா இப்போ மார்ஜின் வந்து 5 கொடுத்தோம்னா பாருங்கள் எப்படி இருக்குன்னு. ஓகே லிட்டில் பிட் ஒரு ஸ்பேஸ் ஒன்று இருக்கும். மார்ஜின்னா இந்த இது உண்டு இல்லை இந்த மார்ஜின் கட்டிங்கிட்டு மார்ஜின். ஓகே மார்ஜின் ஒன்று. இப்போ மார்ஜின் வந்து 25 கொடுத்து பாருங்கள். இங்கே பாருங்கள் ஸ்பேஸ். ரைட் பாருங்கள் மேலே கீழே எல்லா இடமும் ஸ்பேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு வந்து கூடும். ஓகே நம்ம மார்ஜின் வந்து ஒரு 5லே வச்சுட்டு நான் என்ன பண்ண போகிறேன்னா இப்போ கண்டெய்னருக்கு நம்ம ஒரு ஸ்டைல் ஒன்று கொடுப்போம். ஓகே இப்போ நான் கண்டெய்னருக்கு வந்து நான் ஒரு ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ண போகிறேன். அதுக்கு என்னது கண்டெய்னருக்கு நம்ம ஸ்டைல் ஒன்று அப்ளை பண்ணுவோம். ஓகே அது எப்படி சரியான முறையில் நம்ம கண்டெய்னருக்கு நம்ம அப்ளை பண்ணுறதுன்னு பார்ப்போம். ரைட் இப்போ கண்டெய்னருக்கு நம்ம அப்ளை பண்ணுறேன். இங்கே வந்து என்ன பண்ணுறோம்னா கண்டெய்னர் சொல்லி நான் எழுதணும். ஓகே அது கண்டெய்னர். ஓப்பன் அண்ட் க்ளோஸ் ப்ராக்கெட் அடிச்சுட்டு கண்டெய்னருக்கு நம்ம ஸ்டைல் ஒன்று எழுத போகிறோம் கண்டெய்னருக்கு. ரைட் இப்போ எழுதிடலாம். எப்படி எழுதுவோம்னா என்ன எழுத போகிறோம் பார்டர் ஒன்று எழுதுவோம். பார்டர் 1 பிக்சல் கொடுப்போம். சாலிட் ஒரு பார்டர் ஒன்று செய்வோங்களா பார்டர் ஒன்று கொடுப்போம். ஏன்னா சாலிட்ல வந்து ஒரு கலர் ஒன்று கொடுப்போம். பேக் அதாவது ஒரு கலர் ஒன்று கொடுப்போம் சாலிட்ல. இதுக்கான ஒரு கலர் என்ன கலர் ஒரு ப்ளூ கொடுக்குமே ஒரு ரெட் கொடுக்குமே ரெட் கொடுக்குமே சாலிட் கலர் ரெட் கொடுக்கும். இல்லாட்டி கலர் கோட் இருந்தால் கலர் கோடை நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ரைட் நான் ஆல்ரெடி சொல்லி கொடுத்துட்டேன் கலர் கோட் ஒன்று எப்படி ப்ளேஸ் பண்ணுறேன்னு சொல்லி நான் போயிட்டு நீங்கள் நான் போயிட்டு கலர் கோட் நடிங்களே கலர் கோட் இந்த இதுகள் எடுங்க கலர் கோட் வெப் நடிங்க. நிறைய சைட்ஸ் இருக்குது. இல்லை உங்களுக்கு தேவையானது எடுக்கலாம். இங்கே பாருங்கள் நிறையா இருக்குது. இப்போ நான் வந்து இந்த இதில் இதை எடுக்கிறேன். அந்த கலர் கோட் இதை கிளிக் பண்ணிவிட்டு இந்த கலர் கோடை கொண்டாந்து இந்த அப்படி இதை காப்பி பண்ணிட்டு கொண்டாந்து வேணா இதில் கொண்டாந்து இதில் பேஸ்ட் பண்ணலாம். உனக்கு வேணும்னா இந்த பேஸ்ட் பண்ண கலர் கோட் மாறிடுச்சு பார்த்தீங்களா. இந்த மாதிரி நம்ம பண்ணலாம். ஓகே ரைட் இப்போ பார்த்துட்டு சேவ் பண்ணிவிட்டு இந்த கலர் கோடுன்னு அப்ளை ஆயிடுச்சு. இப்போ எங்கன்னா வந்து நான் எனக்கு கண்டெய்னரை நான் செட் பண்ணிட்டேன். கண்டெய்னருக்கு வந்து நான் வந்து ஒரு ஹைட் ஒன்று கொடுக்கணும். ரைட் கண்டெய்னருக்கு ஒரு ஹைட் ஒன்று கொடுக்கணும். அதை வந்து நீங்கள் இப்படி கொடுக்கணும். ஹைட் 50 கொடுக்கணும். 50 VHன்னு கொடுங்க. VHன்னு கொடுக்கணும். கொடுத்துட்டிங்கன்னா சேவ் கொடுத்துட்டு பார்த்தீங்கன்னா இந்த பிரமாணம் இங்கே பாருங்கள் இது வேணால் ஹைட்டை தான் அதை கொடுக்கும். இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம்னா நம்ம பார்க்க போகிற விஷயம் வந்து ஃப்ளாக்ஸ். இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் வந்து ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன். இது வந்து நம்ம பாருங்க அந்த ஃப்ளாக்ஸ் இங்கே பாருங்க நம்ம போட போகிறோம் டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ்னு போட போகிறோம்.
டிஸ்பிளே ஃப்ளாக்ஸ்னா அது டிஃபால்ட்டாக எடுக்கும் வந்து ரோவை தான் எடுக்கும். ரோனா இந்த மாதிரி ஹொரிசாண்டல் வியூவை தான் எடுக்கும். இப்போ நீங்கள் திரும்ப திரும்ப ரீஃப்ரெஷ் பண்ண தேவையில்லை, நீங்கள் ஒருத்தவங்க ரீஃப்ரெஷ் இந்த மாதிரி ரோவில் தான் எடுக்கும். ஓகே, இதே வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, இதில் இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. ஃப்ளாக்ஸ் டிரெக்ஷன் வந்து நீங்கள் கொலம்னு போட்டு பாருங்க, இதை சேவ் பண்ணிட்டு பாருங்க. இங்கே பாருங்க, கொலம் இந்த மாதிரி எடுக்கும். ஓகே, இது முக்கியம். இப்போ ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் வந்து நம்ம சொன்ன உங்களுக்கு வந்து டிஃபால்ட்டாக எடுக்கும். இது எத்தனை இதை ரோவை தான் நம்ம எடுக்கும். நீங்கள் டிரெக்ஷனை கொலம்னு நீங்கள் டிரெக்ஷன் ஒரு ப்ராப்பர்ட்டியை மாற்றி கொலம்னு நீங்கள் கொடுத்தீங்கன்னா தான் அது வந்து ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் கொலமாக எடுக்கும். இப்போ பார்த்தீங்க, இதை வந்து நான் வந்து கமாண்ட் பண்ணிக்கிறேன், போய் அடிச்சு பாருங்க, ரோவை தான் எடுக்குது. ஓகே, இப்போ வந்து கொலமாக எடுக்கும். பார்த்தீங்கன்னா கொலமாக எடுக்கும். சேவ் பண்ணலை. ஓகே, கண்ட்ரோல் எஸ்ஆர்ஜி சேவ் பண்ணிட்டேன். இப்போ இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்குல்ல, ஜஸ்டிஃபை கண்டென்ட். ரைட், இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் ஒர்க் பண்ணும் பேஸ்ட் ஆன் த ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன். ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் வந்து நீங்கள் வந்து இப்போ ஒர்க் பண்ண வந்து ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் என்ன நீங்கள் கொடுத்துருக்கீங்க அதுக்கு ஏற்ற மாதிரி வேலை செய்யும். இப்போ ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் வந்து என்னது கொலம் கொடுத்துருக்கீங்க, சென்டர்னு கொடுத்தீங்கன்னா இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா அவுட்புட்டை உங்களுக்கு வந்து கொலம் இதில் சென்டர் ஸ்க்ரீனில் காட்டுது பாருங்க, இதில் சென்டர் ஸ்க்ரீனில் காட்டுது. ஓகே, அதாவது கொலம்ல வந்து சென்டர் பாருங்க, சென்டர் பண்ணி காட்டுது. இதே வந்து நீங்க ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் வந்து ரோன்னு கொடுத்து பாருங்க, கண்ட்ரோல் அடிச்சுட்டு பாருங்க. இப்போ ரோல வந்து பாருங்க சென்டர்ல காட்டுது. இங்க சென்டர்ல காட்டுற மாதிரி இங்க சென்டர்ல காட்டுது. ஆனா இது காட்டுறது வந்து ஹொரிசாண்டல் வியூ தான் காட்டும். இந்த ஹொரிசாண்டல் வியூ தான் காட்டும், வெர்டிகல் வியூஸ் காட்டாது. இப்போ வெர்டிகலாக நீங்க காட்டுறதா இருந்தா அதுக்கு இன்னொரு ப்ராப்பர்ட்டி இருக்கு, இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இதுக்கு சொல்றது நம்ம அலைன் ஐட்டம்ஸ் சென்டர்னு சொல்லி இதை நீங்க கொடுத்துட்டு இப்போ போயிட்டு பார்த்தீங்கன்னா இது இப்போ வெர்டிகலாகவும் உங்களுக்கு காட்டும். ஓகே, அதாவது நீங்க நல்ல ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் வந்து ரோ இருக்க ஃப்ளக்ஸ் டிரெக்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் வேலை செய்யும். ஓகே, இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் வேலை செய்யுது வந்து ஃப்ளக்ஸ் டிரெக்ஷனை ஒத்த வார்த்தை தான் இது வந்து ஒர்க். இது வந்து ரொம்ப முக்கியம். இப்போ ஜஸ்டிஃபை கண்டென்ட் இப்போ அலைன்மெண்ட் ஐட்டத்தை நான் எடுத்துடுறேன், எடுத்துட்டு பாருங்க இது எங்கிட்ட ஒர்க் பண்ணுது பாருங்க, சென்டருக்கு வருது. ஓகே, இப்போ நான் ஜஸ்டிஃபை கண்டென்ட் வந்து நிறைய விஷயம் நான் சொல்லி கொடுத்தேன். அது ஸ்பேஸ் பிட்வீன் நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு நீங்கள் இந்த மாதிரி வேலை செய்யும். இப்போ இந்த மாதிரி உங்களுக்கு வந்து நீங்கள் இப்போ அதாவது ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் வந்து டிஃபால்ட்டாக வருதுன்னா ஹொரிசாண்டல் வியூ, அதை நீங்கள் ஞாபகத்தில் வச்சுக்கணும். ஓகே, ஹொரிசாண்டல் வியூவில் தான் வரும். நீங்கள் வெர்டிகல் வியூவாக அடிக்கிறதா இருந்தால் நீங்கள் ஏன்னா அலைன் ஐட்டம் சென்டர் கொடுக்கணும். ஓகே, அது வந்து வெர்டிகல் வியூஸ் வரும். இப்போ நம்ம அதில் சொல்லி காட்டின மாதிரி. ஓகே, இந்த ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் ஒர்க் பண்ணுறது வந்து இந்த ஜஸ்டிஃபை கண்டென்ட் வேலை செய்து வந்து பேஸ்ட் ஆன் த ஃப்ளக்ஸ் டிரெக்ஷனை ஒத்த வார்த்தை தான் வேலை செய்யும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கிறீங்க. இது ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட் ஒன்று. ரைட், இந்த மாதிரி தான் நம்ம வந்து இதில் வந்து ஃப்ளக்ஸ் பிட்வீன் ஸ்பேஸ் பிட்வீன் நான் சொல்லி காட்டினேன். அடுத்தது ஸ்பேஸ் இவென்ச்சுவலி இதெல்லாம் போட்டு பாருங்கள். இப்போ இந்த மாதிரி ஒர்க் பண்ணும். ஓகே, இந்த மாதிரி நீங்கள் பிரிச்சுக்கணும். அடுத்து என்ன ஸ்பேஸ் ஸ்டார்ட். ரைட், இதெல்லாம் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ரைட்டு, ஸ்டார்ட் இதை சேவ் அடிச்சு பாருங்க, இங்கே வந்துடும். இந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம். ஓகே, ரைட். அடுத்து நம்ம பார்ப்போம் கிரிட்டை பார்ப்போம். ரைட், எப்படி கிரிட் ஒர்க் பண்ணுறதுன்றதை பார்ப்போம். இப்போ உங்களுக்கு ஃப்ளக்ஸ் எப்படி ஒர்க் பண்ணணுன்றது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது வந்து கிரிட்னு ஒரு அட்ரிபியூட் இருக்கு. இப்போ கிரிட்ன்ற அட்ரிபியூட் இந்த மாதிரி தான் உங்களுக்கு ஒர்க் பண்ணுங்க. பாருங்க, ஒரு கண்டெய்னர், இது சொல்கிற நம்ம ஒரு கண்டெய்னரில் காலம் இருக்குது, ரோஸ் இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், இதில் வந்து 6 ஐட்டம்ஸ் நம்ம இங்கே செட் பண்ணியிருக்கோம். ஓகே, இப்போ இதை வந்து நம்ம ஒரு கிரிட் ஒன்று யூஸ் பண்ணி செய்கிறேன்னு பாருங்கள். டிஸ்பிளே இதுக்கு வந்து நம்ம முதல்ல ஃப்ளக்ஸ் போர்ட் கொடுத்த மாதிரி கிரிட்னு கொடுத்துட்டு கிரிட் காலம்ஸில் வந்து இன்னும் ஃபேக்சர்னு சொல்கிறது 1 2 3 காலம்ஸ் நம்ம செட் பண்ணியிருக்கோம். 3 ஃபேக்சர், அதாவது வந்து சம்மனா இது 3ஆ இது பிரிப்படும். ஓகே, இதை நம்ம அப்ளை பண்ணி பார்ப்போம். பாருங்கள், இப்போ அதில் போயிட்டு ஃப்ளக்ஸ் டிரெக்ஷன் இதை வந்து நான் வந்து கமெண்ட் பண்ணிக்கிறேன், தேவையில்லாத இனிமேல். இப்போ நான் இதை வந்து டிஸ்பிளே வந்து கிரிட் கொடுக்குறேன். ஓகே, அடுத்து வந்து கிரிட் காலம்னா வந்து 1 ஃபேக்சர், இன்னொரு 1 ஃபேக்சர் கொடுத்துட்டு ஃபைல் சேவ் ஆல் அடிச்சுட்டு இப்போ போய்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பார்த்தீங்கன்னா சமணம் இதை வந்து நம்ம பார்க்குறதுக்கு எப்படி பார்க்குறதா இருந்தால் ரைட் கிளிக் பண்ணி இம்பேக்டில் போயிட்டு இதில் பாருங்கள், நீங்கள் இந்த கிரிட்னு ஒன்று அப்ளை இங்கே பாருங்கள், இங்கே பாருங்கள்,
இந்த இப்படி இந்த ரைட் கிளிக் பண்ணி இம்பேக்டில் போயிட்டு பார்த்தீங்கன்னா பாருங்க கிரிட்ன்றது அப்படி இதை கிரிட்டை கிளிக் பண்ணிங்கன்னா இங்கே பாருங்க எப்படி அது பிரிச்சிருக்குன்னு பாருங்க இந்த இதை வந்து நீங்கள் இப்படி பார்த்துக்கலாம். ஓகே, இந்த மாதிரி பார்த்துக்கலாம். இதை வந்து நீங்கள் இப்போ பாருங்க இதுலேயே வந்து நான் அப்ளை பண்ணி காட்டுறேன். ரெண்டு அப்ளை பண்ணோம்னா இங்கே பாருங்க சைஸை கொஞ்சம் கூட்டி காட்டும். பட் இதை வந்து நம்ம இப்போ இதை ஃபர்ஸ்ட் வந்து ஒன்றா நீங்கள் இது பண்ணிக்கிறீங்க. இப்போ நான் பிறகு இதை மாற்றுவோம். இங்கே பார்த்தீங்கன்னா இப்போ கிரிட்ன்றதை பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி தான் பாருங்க. இப்போ கிரிட் அப்ளை ஆகிடுச்சு. இப்போ சமனாக பாருங்க 3ஆக வந்து உங்களுக்கு பிரித்து காட்டுது. ஓகே, இந்த கிரிட்ன்றதை கிளிக் பண்ணாவே உங்களுக்கு தெரியும். இந்த 1 2 3. ஓகே, இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அடுத்தது. ஓகே ரைட், இப்போ அடுத்து நான் என்ன பண்ண போகிறேன், இன்னொன்று இதில் ஒரு ப்ராப்பர்ட்டி ஒன்று இருக்குது கேப். இதில் வந்து நான் 100 பிக்சல்னு கொடுக்குறத நான் வந்து 100ன்னு கொடுத்துருக்கேன். 100% எடுத்து அது ஃபுல்லாகவே எடுக்கும். இப்போ போய்ட்டு பாருங்கள் ஃபுல்லாக எடுத்து நமக்கு விளங்காது. இப்போ அதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்குது. அதுக்கும் என்ன ப்ராப்பர்ட்டி நம்மளை காட்டின மாதிரி கிரிட் கேப்னு சொல்லி கிரிட் கேப். ரைட், கிரிட் கேப் டூ ரேம் போடுவோம். இப்போ பாருங்கள் இது எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. ஒரு 2 பிக்சல் வந்து உங்களுக்கு 2 இது வந்து உங்களுக்கு எடுப்படி காட்டும். இங்கே பாருங்கள் இதுக்குள்ளே ஸ்பேசஸ் எடுத்து காட்டும். ஓகே, இப்போ நான் இதுக்குள்ளே இன்னொன்று நான் என்ன பண்ண போகிறேன்னா ஹைட்டையும் வந்து 100 பிக்சல் போடாமல் நான் வந்து ஹைட்டையும் 100க்கு எடுக்கிறேன். எடுத்துகிட்டு இப்போ பண்ணி பாருங்கள் கணக்காக அந்த பாருங்கள் நீங்கள் கொடுத்த அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி இதை எடுக்கும். நீங்கள் எத்தனை ஹைட் கொடுத்துருக்கீங்கண்ணே, எத்தனை கொடுத்துருக்கீங்க ஹைட் வந்து 80 இதுக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி காட்டும். ரைட், இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா அடுத்தது இன்னொன்று எனக்கு நான் வந்து எத்தனை காலம்ஸ் 3 காலம்ஸ் போட்டிருக்கேன். 3 காலத்தை நான் 6 காலமாக மாற்றி பார்க்குறேன். எப்படி இருக்குன்னு ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். கண்ட்ரோல் சைடு அடிச்சு சேவ் பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள் கரெக்டாக அந்த மாதிரி ஒர்க். ஓகே, இப்போ இதை வந்து இங்கே இப்போ மாற்றி பாருங்கள். இப்போ இதில் வந்து நான் என்ன பண்ண போகிறேன்னா 2 கொடுக்குறேங்க. கொடுத்துட்டு இப்போ சேவ் பண்ணி இப்போ போய் பாருங்கள் இப்படி ஒர்க் ஆகுது. இங்கே பாருங்கள் இப்போ இந்த நடுவில் கொடுத்த குளம் மட்டும் பெருசாக்கி காட்டுது, மற்றது ஒரே சைஸில் காட்டுது. ஓகே, இப்போ இது வந்து கொஞ்சம் நீங்கள் விளங்கிடணும். ரைட், இப்போ இதில் வந்து நான் இன்னொரு குளம் ஆட் பண்ணுறேன். இன்னொரு குளம் ஆட் பண்ணுறேன். 4 கொடுக்க போகிறேன். பார்த்தனை இருக்குது 4 கொடுக்குறேன். இப்படி ஒர்க் பண்ணுதுன்னு பாருங்கள். இப்போ பாருங்கள் 4 கொடுத்தோன்னா 4 இங்கே வந்துட்டு மிச்சம் நீங்கள் 6 ஐட்டம்ஸ் கொடுத்துருக்கீங்க. மிச்ச ஐட்டம்ஸ் 2 கீழே வந்துருக்கு. ஓகே, இதை நீங்கள் எப்படி அரேஞ்ச் பண்ணிக்கலாம். இதே மாதிரி தாங்க நீங்கள் அடுத்த ப்ராப்பர்ட்டி இருக்காது ரோன்ற ப்ராப்பர்ட்டி இருக்குது. கிரிட்டில் ரோ கிரிட் டெம்ப்ளேட்ஸ் ரோ இதுக்கும் நீங்கள் இந்த மாதிரி ரெண்டையும் கொடுத்துட்டு பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இதுவும் அதே மாதிரி தான். இப்போ அதே மாதிரி தான் ஒர்க் பண்ணுதுங்கன்னா ஒரு இது இல்லை. இப்போ இதில் வந்து நீங்கள் இதை வந்து செட் பண்ணி பாருங்கள் எப்படி ஒர்க் பண்ணுதுன்னு. இதை பார்த்தீங்கன்னா அது இந்த மாதிரி உங்களுக்கு அலைன்மெண்ட்டில் உங்களுக்கு வந்து ரோவில் வந்து உங்களுக்கு பெருசாக்கி காட்டும். ஓகே, கீழே உள்ள ரோஸில் இந்த மாதிரி பெருசாக்கி. ஓகே, இதுதான் நீங்கள் வந்து புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். ஓகேயா, ரைட், சிம்பிள். இதில் தான் உங்களுக்கு கிரிட் இப்படி தான் யூஸ் பண்ணுறது. உங்களுக்கு வந்து ஃப்ளக்ஸ் அந்த மாதிரி தான் ஒர்க் பண்ணுறது. இது ரெண்டையும் கொஞ்சம் நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கிறோம். நம்மளுக்கு வந்து இது கொஞ்சம் அட்வான்ஸாக வந்து நமக்கு தெரியணும். இது இப்போலாம் வந்து நம்ம வந்து வெப்சைட் செய்கிறனே இது ரொம்ப முக்கியம். இதை ரெஸ்பான்சிவாக நம்ம செய்கிறதுக்கு வந்து இந்த ஃப்ளக்ஸ் பாக்ஸ், இந்த கிரிட் இதெல்லாம் வந்து தெரிஞ்சிருக்கணும். ஓகே.